ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 53 இடங்களிலே வெற்றி பெற்றது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சியை ஒப்படைத்து போனார். சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டார், முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார், மக்களால் இல்ல. 21 ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு 26 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இன்றைக்கு 47 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இன்று வரை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தினுடைய எங்களை போன்ற முன்னணி தலைவர்களாலும் கழக உறுப்பினர்களாலும் அன்றைய தேவைக்கு அன்றைய சூழ்நிலைக்கு வலிமையான தலைமை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இவரை அன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்தோம். ஆனால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியினுடைய சொந்த செல்வாக்கின் காரணமாக தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லுகிறார். வாதத்துக்கு ஒன்றால் வைத்துக் கொள்ளலாம். அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். அவருக்கு எடப்பாடிக்கு என்ன உள்குத்தோ தெரியல. 47 தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு என்றால் ஏன் சேலம் தொகுதியிலே அவர் பொதுச் செயலாளராக செயல்பட்டதை விட என்பது சொல்வதை விட சேலம் மாவட்ட செயலாளராக தான் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்திலே அவர் பொறுப்பேற்றிருக்கிற 7 தொகுதியிலே ஏன் அவருக்கு செல்வாக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தொகுதியிலே சேலத்திலே ஏன் தோல்வி அடைந்தார்? அவருடைய சொந்த பூத்திலேயே இரட்டைலைக்கு கம்மியான வாக்கு பெறப்பட்டது. அப்ப அவருக்கு அவர் சொந்த ஊர்ல அவர் குடியிருக்கிற ஊர்லயே அவருக்கு செல்வாக்கு இல்லையா? இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? ஆனால் ஒன்னும் போது தரந்தாழ்ந்து நாங்கள் சொல்வதற்கு தயாராக. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, கூட்டணி அமைப்பு, இதனால் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் மற்ற தொகுதியிலே தோல்விக்கு விழுப்புரத்திலே நான், திண்டுக்கல்லிலே அண்ணன் நத்தம விஸ்வநாதன், இன்னும் கேட்ட நத்தம விஸ்வநாதன் பொறுப்பேற்றிருக்கிற 2 தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல் தர்மபுரி தொகுதியிலே சொல்லுகிறார் அன்பழகன் காரணம் என்று. 5 தொகுதியிலே 4 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 3 வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனக்கு 6 தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் 6 தொகுதி, 6ல 3 வெற்றி பெற்றிருக்கிறோம். 1 அண்ணா, நான் 1, 2 பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டிவனம் தொகுதியில 700 ஓட்டுல தோல்வி அடைந்திருக்கிறோம். அது வெற்றி இல்லையா? அப்ப ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அந்த பொறுப்பாளர்கள் தான் காரணம் என்கிறார். வெற்றி பெற்றால் 47 தொகுதிக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தோல்வி அடைந்தால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், உங்களோடு இன்றைக்கு இருக்கிறார்களே, கிருஷ்ணகிரியினுடைய பொறுப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி
எத்தனை தொகுதியில வெற்றி பெற்றார்? அவரே வெற்றி பெற்றாரா? அப்ப KP முனிசாமி தான் காரணமா? சொல்லுங்க. தென் மாவட்டத்திலே முழுக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, இதிலே வெற்றி பெற்றது எத்தனை? கன்னியாகுமரி 1, அம்பாசமுத்திரம் 2, சங்கரன் கோயில் 1, 3 தான். எத்தனை மாவட்டத்திலே? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 7 மாவட்டத்திலே வெற்றி பெற்ற தொகுதிகள் 3. அப்ப அங்க செல்வாக்கு இல்லையா? தென் மாவட்டத்திலே செல்வாக்கு இல்லையா? அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 37 தொகுதிகள். மொத்தம் 37 வெற்றி பெற்றது 2 தொகுதி. மதுராந்தகம், செய்யூர் தொகுதி. மீதி 35 தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. திருத்தணி ஹரி 3. சென்னையிலே சுத்தமா தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தோல்விக்கு யார் காரணம்? டெல்டா மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர். இதுல எத்தனை ஜெயிச்சீங்க? OS மணி ஜெயிச்சிருக்கிறார், காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார். இதுல காமராஜர், இன்னொரு காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார். புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். கரூர்ல MR விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். 4 தான். திருச்சியில சுத்தமா திருச்சியில இவங்க திருமதி லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டெல்டால தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் 0, டெல்டா மாவட்டத்தில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது. வெற்றி பெற்றது எங்க? வட மாவட்டத்திலே 34 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. வட மாவட்டத்தில் எது? கடலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், கிருஷ்ணகிரி. இதுதான். இது என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியால் 34 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறோம், நாமும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 34 கழிச்சா மீதி 13 தொகுதி தான். இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு தவறான தகவலை வெற்றி பெற்றால் அது என்னால வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தால் கட்சி நிர்வாகியால் தோல்வி அடைந்திருந்து பழியை தூக்கி போடுகிற இப்படிப்பட்ட தலைவரை இந்தியாவில் எந்த கட்சியிலேயே பார்த்திருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும், மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும், தேர்தலில் தோல்வி அடைந்தால், படுதோல்வி அடைந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவராக இருந்த போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்க ராஜினாமா செய்ய சொல்லல, நாங்க ராஜினாமா கோரிக்கையே வைக்கல, நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்லுகிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்க தான் நாங்க சொன்னோம். வேற எது? அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். இன்னொன்னு சொல்லுகிறார், திமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும். நீங்க எப்ப போனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் பரதனை போய் கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய திரு தொல்தொல்மாமலை கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் கேளுங்க, முஸ்லீம் லீக் கட்சி தலைவரை போய் சொல்லுங்க, ஏன் RS பாரதி போய் கேளுங்க. நாங்கெல்லாம் பங்காளிகள். என்னைக்கு நாங்கெல்லாம் பங்காளியானோம்? என்னைக்கு பங்காளியானோம்? 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுற அளவுக்கு உருவாக்கிச்சு.
திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவதற்கு சொன்னேன் என்று சொன்ன. ஆமா சொன்னேன். நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேனே. ஏன் சொன்னேன், எப்ப சொன்னேன், எந்த நேரத்தில் சொன்னேன்? நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை உங்கள் வீட்டிலே கூட்டினீர்கள். கூட்டி என்ன சொன்னீங்க? திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளித்தார்கள். இப்போது சில கட்சிகள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் மாற்று திட்டமாக திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். சொன்னபோது அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி 30 அமைச்சர்களையும் அண்ணா திமுக ஆக்குறது என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதை மறுக்கலையே. இன்னைக்கு சொல்றேன், நான் சொன்னேன், உண்மைதான். எப்ப சொன்னேன்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லிவிட்டு நாம் இருப்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்பதான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தாவேகா திமுகவை எதிர்த்து அரசு செய்கிறது, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இருவருமே ஒரே கொள்கையில் இருக்கிறோம். ஏன் தாவேகாவை நாம் ஆதரிக்க கூடாது என்று சொன்னேன். எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க திமுகவோடு முதலமைச்சர் ஆகின்ற போது திமுக எதிர்ப்பு இருக்கிற தாவேகா ஆதரிப்பதில் என்ன தவறு என்று சொன்னோம். இதுதான் நடந்தது. இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் திமுக நாங்கள் சொன்னதாகும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப எத்தனை மாசம் கழிச்சு சொல்றாரு? அதுவும் அவரே சொல்ல மாட்டார், சொல்லி கொடுக்கிறார். அந்த பேட்டி கொடுக்கும் போதே போன் வருது, நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களே. அண்ணே 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 அவர் சொல்றார், இப்படி பேசு அப்படி பேசு, இல்ல சார் இதை சொல்லு அதை சொல்லு, இல்ல லைவ்ல வேற போடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கறேன். ஏன் அதை நீங்களே வந்து சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது என்ன சொன்னேன்? திமுகவோட கூட்டணி நீங்க வைக்கவில்லை என்பதை உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாங்க, நான் சத்தியம் பண்றேன், நீங்க சத்தியம் பண்ண. இன்னி வரைக்கும் ஏன் பதில் சொல்லல? ஏன் சொல்லல? இப்படி பொய்யை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார். தன் மீது இருக்கிற தவறை மறைப்பதற்காக சொல்லுகிறார். இன்னொன்னு சொல்றார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும், ஆராயணும். யார கூட்டீங்க? மாவட்ட வாரியா கூட்டத்தை நடத்துனீங்க. இப்ப விழுப்புரத்தில் கூட்டத்தை நடத்துனீங்க. நான் எம்எல்ஏ, இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவன். சரி, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல, என்ன கூப்பிடல, விட்டுங்க. ஆனா அங்க நின்று தோல்வி அடைந்த வேட்பாளர்கள் விழுப்புரம், வானூர், திண்டிவனம் 3 வேட்பாளர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யார் யார் கூட்டிங்களா? 3 பேரும் கூப்பிடல. அந்த தேர்தலில் பணியாற்றிய 22 ஒன்றிய செயலாளர்ல 18 ஒன்றிய செயலாளர் நீங்க கூப்பிடல. இருக்கிற அணி செயலாளர்கள் யாரையுமே நீங்க கூப்பிடல. இருக்கிற பொதுக்குழு யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வேண்டிய ஆட்களை போட்டுவிட்டு அவர்களை வைத்து தேர்தலுக்கே வேலை செய்யாத, தேர்தலை எதிர்த்து வேலை செய்தவர்களை கூட்டி வச்சு நீங்க என்ன தேர்தலுக்கான தோல்வி காரணத்தை கண்டுபிடிச்சீங்க? இப்ப சொல்ற தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிறாரே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்களை கேட்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தால், தரணி இருந்தால், தெம்பு இருந்தால், நாளைக்கு எப்போது நீ கூட்டத்தை கூட்டு, எங்களை அழை. நாங்க உண்மையான காரணத்தை சொல்றோம். நாங்க விதண்டாவாதம் பண்ண வரல, காரணத்தை சொல்றோம். ஏன் தோத்தோம், எதுக்காக தோத்தோம், என்னத்து காரணத்துக்காக தோத்தோம். இன்றைக்கு வாய்க்கையே பேசுகிறார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தோல்வி அடைந்து விட்டது காரணம் இந்த மாவட்ட செயலர். நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்று, பொதுச் செயலராக பொறுப்பேற்று நடைபெற்ற 19 நாடாளுமன்ற தேர்தல்,
21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு இடையில நடப்பட்ட இடைத்தேர்தல், 26 நாடாளுமன்றத்தில் எதற்காவது ஒரு பைசா இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? 2017 ஆமா, எந்த தேர்தலுக்காக இதை கொடுத்திருக்கிறாரா? அப்புறம் எப்படி நீங்க எங்களை குற்றம் சாட்ட முடியும்? வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் மற்றவர்கள். வெற்றி தோல்வி இது எல்லோருக்கும் சமம். தோல்வியில நாங்களும் ஒத்துக்கிறோம். இல்ல எங்களுடைய பங்கு, எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. நாங்க ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம், ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். இல்ல எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆராய்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும், அதிமுக வலுப்பெறணும். இன்னொன்னு சொல்லுகிறார், டிடிவியை நாங்கள் தான் மறுத்தோம். இது அவருக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும். 2020 சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார், அடுத்து வாரிய தலைவராக கொடுங்கள் என்று கேட்டார். எதற்குமே ஒற்றுக்கொள்ளாததால் அன்னைக்கு 43 தொகுதிகள் தோற்று. தேமுதிகவை கூட்டணியிலே திட்டமிட்டே வெளியேற்றப்பட்டது. இப்படி முறையாக கூட்டணி அமைக்காதது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்காதது, இது ஒரு தோல்விக்கான மிகப்பெரிய காரணம். இதையெல்லாம் உண்மையான காரணத்தை ஆராயாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்கள் மீது வீண் பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களால் சொல்ல முடியும். இப்படி இந்த எடுபடுகளை விட்டு பேச வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நாங்க சொன்ன அறிக்கை தான். ஒரு நிமிஷம். நாங்க சொன்னது ஒரு குற்றச்சாட்டே இல்லை. நாங்க சொன்னது கட்சியை ஒற்றுமைப்படணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், பலப்படுத்தணும். இந்த தேர்தல் கட்சி ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் வெளியே போனவங்கள கூட கூப்பிட்டு ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் நாங்களுடைய அறிக்கையுடைய சாராம்சம். ஆனா இவர் என்ன பண்றது, அவருடைய கைத்தேடியா செயல்பட்டு கொண்டு இருக்கிறத ஏவி விட்டாருன்னா, எங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர் ஒரு பொருட்டே அல்ல. அவர் அம்பு எய்தவரைத்தான் சொல்ல வேண்டும். அவர் அங்கிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலம் சொல்லி விட்டுட்டு அவர் எல்லார் மேலையும் பாய விடுறாரு. அது மேல நான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தனிப்பட்ட முறை சொல்றேன். நீங்க எதையும் சொன்னா அவங்க எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி, உங்க தலைவர்கிட்ட சொல்லி நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தவறாக பயன்படுத்துகிறார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொதுச் செயலாளருடைய மரியாதையை அவரை காப்பாற்றுவது போல் நினைத்து கொண்டு அவரை அவமானப்படுத்துகின்ற வகையில அவருடைய சிறுமைப்படுத்துகின்ற வரையில பேட்டி கொடுக்கிறார். ஜெயிச்சா அவரே தான் காரணம், தோத்தா முன்னுறதுக்கு அவர் பொறுப்பேற்க மறுக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தேர்தலுக்கு பின்பு தோல்வி ஏற்பட்டவுடன் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது வழக்கம். அந்த வகையிலே அம்மாவே 96 தேர்தலில் போட்டியிட்ட தோல்வி அடைந்த பின் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தைரியமாக சொன்னார். திருப்பி அந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார் கட்சியை. அதே மாதிரி இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு நான் கட்சியை மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருந்தார்னா இவர் ஒரு தகுதியான தலைவர் தான். அந்த அளவுக்கு பொறுப்பை தட்டி கழிக்கின்ற ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு கட்சியை மீண்டும் ஆட்சி பண்ணுவது வலிமையான கட்சியை. இன்னொன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். கட்சி இந்த பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னால முதல் ஒரு ஆட்சி பொதுச் செயலாளர் ஆனதுடன் இந்த கட்சி எப்படி ஒப்படைக்கப்பட்டது இவருக்கு? முதலமைச்சர் ஆட்சியை ஒப்படைத்தார்கள். அம்மா மறைந்துட்டாங்க. ஆட்சியை 134 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களோட ஆட்சியை ஒப்படைத்தாங்க. 50 நாடாளுமன்ற மாநிலங்களவை சட்ட இது ராஜ்யசபா சேர்த்து 50 நாடாளுமன்ற உறுப்பினரோடு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இப்பொழுது அவர் பொறுப்பேற்றதுக்கு பின் பொதுச் செயலாளருக்கு பின்னால 134 சட்டமன்ற தொகுதி 65 ஆச்சு. அடுத்த தேர்தலில் இவர் பொதுச் செயலாளர் அதே பொதுச் செயலாளர் 65 135 விடல 65 ஆச்சு. 65 அதுக்கு அடுத்தப்பல 58 ஆச்சு, 57 ஆச்சு, இப்ப 47 ஆச்சு. இந்த 47 இப்ப 41 ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் அவருடைய நடவடிக்கை தான். இப்படியும் மெல்ல 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 அதிமுகவை அழிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனா அது அவருக்கு இதை வச்சுக்கிட்டு பெருமை கொண்டாடுறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இப்படிப்பட்ட தலைவர் இருந்தாலும் இன்னைக்கு 47 பேர் ஜெயிச்சாங்களாம்.
அவர் இன்னைக்கு அதுலயும் 41 கூட தக்க வைக்க முடியல ஒரு நடவடிக்கைனால. இல்ல, ஒண்ணு 41 அதுலயும் 6 பேர் வெற்றி வாய்ப்பு வேற தொகுதிக்கு தான் போயிட்டாங்க. அது இவருடைய நடவடிக்கை தான் காரணம். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார். அவருக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? யார் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? ஊடகங்கள் எல்லாம் மறந்து விட்டதா? இதே அம்மாவுடைய அமைச்சரவையில விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு விவசாயத்துறை மாநிலத்தில் அவர் பேசுகிறார். இந்த விவசாயத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது தன் கீழ் பணியாற்றிய ஒருவரை தற்கொலைக்கு தூண்டியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அம்மா அவர்கள் இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது மட்டுமல்ல, அம்மா அவர்களே தன்னுடைய அமைச்சரை சிறையிலே அடைத்தார்கள். அடைக்கப்பட்டு சிறையில் இருந்ததுதான் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இன்னும் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறை கைதி, ஒரு குற்றவாளி எங்களுக்கு பாடம் எடுக்கிறார். உனக்கு அந்த அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை.